சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றுள்ள சசிகலா உள்ளிட்டோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருக்கும் சசிகலா உள்ளிட்ட மூவரும் எந்த நீதிமன்றத்தில் ஆஜராகணும், அவங்கள சிறையில் அடைக்கிறதுக்கான நடைமுறைகள் என்னென்ன? சிவரஞ்சனி, சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் அளித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் இன்றைய தினம் கர்நாடக நீதிமன்றத்தில் சரணடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலையில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது நாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சொத்து குவிப்பு வழக்கானது 1996ஆம் ஆண்டு தொடங்கி 2004ஆம் ஆண்டு கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த சொத்து குவிப்பு விசாரணை நடைபெற்றால் அரசியல் அழுத்தம், பல நிர்பந்தங்கள் இருக்கக்கூடும் என்ற காரணத்தினால 2004ஆம் ஆண்டு கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கானது மாற்றம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு 21 நாட்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி குமாரசாமி அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் ஜான் மைக்கேல் டி குங்கா வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்ததை அடுத்து இன்றைய தினம் சசிகலா உள்ளிட்ட மூவரும் பெங்களூரு நகர உரிமையியல் நீதிமன்றத்தில் சரணடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு முடிவடைந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் கலைக்கப்பட்டு இருந்தாலுமே கூட பொறுப்பு நீதிபதியாக அஸ்வந்த் நாராயணா நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அவர் முன்னிலையில் அறை எண் 48 இன்றைய தினம் சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் சரணடைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதுவரைக்கும் போயஸ் தோட்டத்திலிருந்து சசிகலா புறப்பட்டு வராத நிலையில் இன்று பிற்பகல் நேரத்தில் இவர்கள் சரணடைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிவரஞ்சனி. மோகன்ராஜ், பரப்பன அக்ரஹார சிறையில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும், அதாவது இன்று இவர்கள் சரணடையும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் முன்பாகவும் இன்றைய தினம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சிறைச்சாலை வளாகம் அமைந்திருக்கும் பரப்பன அக்ரஹாரம் பகுதியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான ஆயத்த பணிகளில் பெங்களூரு காவல்துறையினர் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் போக்குவரத்து பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இதுவரைக்கும் எத்தனை மணிக்கு இந்த பகுதிக்கு வந்து சரணடைவார்கள் என்ற விவரம் ஏதும் வெளிப்படையாக அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் அந்த அறிவிக்க பின்னர் இதுபோன்ற ஏற்பாடுகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன். மோகன்ராஜ், சிறையில் அடைக்கப்பட இருக்கும் இந்த மூவருக்கும் தனியா வசதிகள் ஏதும் செய்யப்படுமா? சிறைத்துறை தரப்புல இது குறித்து என்ன சொல்றாங்க? தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்ட மூவரும் சரணடைந்த பிறகு பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் சிறைச்சாலை வட்டாரத்தில் குறிப்பிடப்படும் விஷயம் என்றவர்கள் இவர்களுக்கென பிரத்யேகமான அறைகள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை. வழக்கம்போல் இயங்கும் அதே சிறையில் தான் இவர்கள் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல்கள் மட்டுமே வெளியாகியிருக்கிறது. இருந்தபோதிலும் கூட இதில் மாற்றங்கள் ஏதேனும் ஏற்படுமா என்பது குறித்த விவரங்கள் சிறைச்சாலை நிர்வாகத்தின் தரப்பில் எதுவும் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. சிவரஞ்சனி, சசிகலா உள்ளிட்ட மூவரும் சரணடையும் நேரத்திற்கு பிறகுதான் மற்ற விவரங்கள் அனைத்துமே பெங்களூரு பகுதியிலிருந்து முழுமையாக தெரிய வரும் என்ற தகவல்கள் மட்டும்தான் தற்போதைக்கு கூற முடியும். சிவரஞ்சனி.